ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் ரொம்ப சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை பொரியல் எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் எக்கச்சக்கமான சத்து இருக்குது. விட்டமின் ஏ, சி, கால்சியம், பொட்டாசியம், புரதம், அப்புறம் இரும்பு சத்து இருக்குது, அப்புறம் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல நோய்களும் நம்மளை அண்டாமல் ஒரு கவசமாக காக்கும். வலுவான பற்கள் எலும்பு வளர்ச்சிக்கு உதவும். தெளிவான கண் பார்வை பெற உதவும். உடல் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது இது. அதை தவிர ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து ரத்த சோகையிலிருந்து விடுபட உதவும். கனிம சத்து களஞ்சியமாக இருக்க நம்ம முருங்கை மரத்தை பிரம்ம விருட்சம் அப்படின்னே சங்க காலத்தில் சொன்னாங்க. இப்போது அந்த கீரையை வச்சு எப்படி ஒரு பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம். கடுகு பொரியட்டும். உளுந்தம்பருப்பு போடலாம். உளுந்து செவந்து வரட்டும். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது முதல்ல கீரையை நல்லா ஆஞ்சிட்டு, அதாவது குச்சிலாம் இல்லாமல் எடுத்துடணும். ரொம்ப பெரிய பெரிய குச்சிலாம் இருந்ததுன்னா எடுத்துடணும். குட்டி குட்டியாக இருந்துட்டால் பரவாயில்ல. அதை நல்லா பழுப்பு இலையெல்லாம் எடுத்துடணும். புளி பூச்சி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பழுப்பு இலையெல்லாம் இருந்தால் கூட எடுத்துடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கும் போதே வாசத்துக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவையும் போட்டிருக்கேன்னா ஒன்றொன்றுத்துக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குல்ல, ரெண்டும் சேர்ந்து கிடச்சிரும்ல, அதுக்காக தான் அது இப்படி போட்டிருக்கேன். இல்லைன்னா வத்தல் மட்டும் போட்டாலும் போதும், இல்லைன்னா பச்சை மிளகாய் மட்டும் போட்டாலும் போதும். நான் 2 கலந்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து இப்போ நல்லா வதக்கலாம். கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி வடித்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்ச முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துடலாம். எப்பவுமே கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். வாங்கி ஒரு 10 நாள் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு அப்புறம் வச்சா அது நல்லா இருக்காது. அப்பப்போ வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிடலாம். மரத்துலேருந்து பறித்தா இன்னும் ரொம்பவே நல்லது. இப்போ மரத்துக்கு எங்கே போகிறது? வீட்டுக்கு வீடு முந்தி எல்லார் வீட்லேயும் மரம் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம வாங்கி தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கீரையை வாங்கிட்டு வந்த அன்றைக்கி சமைச்சிடணும். நல்லா உருவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கணும். முருங்கைப்பூ இருந்தால் கூட அதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதுலேயும் நிறைய சத்து இருக்குது. மருத்துவ குணங்கள் ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. நல்லா வதக்கிடலாம். அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது வெறும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பொதுவாக இந்த கீரையெல்லாம் ஏன் செய்ய மாட்டோம்னா, இதை வாங்கணும், உருவணும், இலையாக பிக்கணும், இதுக்கெல்லாம் டைம் இல்லை. பரபரப்பாக நம்ம போயிட்டுருக்கும்போது இதை எங்கே சமைக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லது. எந்த நோய் நொடியும் நம்மளை அண்டாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு மரம் நம்ம கொல்லையில் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு. ஆனால் மரம் வச்சா மட்டும் போதாது, அதை பறித்து அதை சமைச்சு சாப்பிட்ணும். கீரையை இந்த மாதிரி பொரியலாவோ பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா சூப் வச்சு சாப்பிட்லாம். உருவ கஷ்டப்பட்டால் அப்படி இப்படி ஒடிச்சு போட்டு சூப் வச்சு சாப்பிட்லாம். எந்த வகையில் சாம்பாரில் போடலாம், எப்படியோ முருங்கை கீரை வடை செஞ்சு சாப்பிட்லாம், அடையில் போடலாம், தோசையில் போடலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா சுண்டிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு பரட்டி சாப்பிட நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் சுண்டி ஆனதுக்கப்புறமா தேங்காய் பூ திருவி வச்சுக்கலாம். இதில் லேசாக ஒரு சிறு கசப்பு இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். அது வேண்டாம், அதனால் அது வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்காக தேங்காய் பூ போட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அப்படியே ஒரு 4 பரட்டி அப்படி சாப்பிட்ற வேண்டியது தான். சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு.
இந்த ஸ்டேஜில் தான் போடணும். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொட்டுக்கடலை இருக்குல்ல, உடச்ச கடலை, அதை வந்து பொடி பண்ணி போடுவாங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லை, கொஞ்சம் அப்படி தூள் பண்ணி அப்படி போட்டு பரட்டி எடுப்பாங்க. அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தேங்காய் பூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய்லேயும் சத்து நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம முருங்கைக்கீரையிலையும் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சத்து இருக்குது. முருங்கைக்கீரை வந்து கீரை வகைகளில் ராணின்னு சொல்லலாம். வாரத்துக்கு 2 நாள் தவறாமல் சாப்பிடணும். பாருங்கள், இப்போ நல்ல தேங்காய் பூ, நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவில் நல்லா துருவி அப்படி போட்டு கிண்டி அதில் ஒரு சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம், இன்னும் வத்த குழம்பு, காரக்குழம்பு இந்த குழம்பு வகைகளோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், அது சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த ஆயிரத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்லா அதை உருவிட்டு அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு அதில் வேறு எந்த பூச்சி கிச்சி எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இது செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.